Hi guys, வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன மாதிரி வீடியோ பார்க்க போறோம்னா beginnersக்கான ஒரு வீடியோ தான் இது. So basic simple makeup எப்படி பண்ணனும் beginnersக்கு அதுவும் affordable products வச்சு எப்படி பண்ணனும் அதுதான் பார்க்க போறோம். எல்லாமே வந்து 500 rupees குள்ள தான் and நிறைய அமேசிங்கான ப்ராடக்ட்ஸ் சூப்பரான ப்ராடக்ட்ஸ்லாம் நான் உங்களுக்காக கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த லுக் தான் வந்திருக்கு. இது வந்து இந்த வீடியோ வந்து நம்ம லுக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணல, ப்ராடக்ட்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், எப்படி அப்ளை பண்ணுறோன்றதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். என்ன ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஹாய், என் பேர் ஆர்த்தி. நான் இங்கே வந்து பியூட்டி அண்ட் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் வீடியோஸ் தான் நிறைய பண்ணுறேன். ஸோ நிறைய வீடியோஸ் பிகினர்ஸ்க்காக வரப்போகுது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், மேக்கப் லுக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான். எல்லாமே வந்து 500 rupeesக்குள்ளே. அப்புறம் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து 500க்குள்ளே குட் குவாலிட்டியில் வாங்கலாம் அப்படின்னும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிபி க்ரீம், இது வந்து ஸ்பாவேக் பிபி மாய்ஸ்சர் ஃப்ரெஷ் க்ரீம். அதாவது ஒரு பிபி க்ரீம், இது ஸ்பாவேக் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த பிராண்ட் இது வரைக்கும் கேள்விப்பட்டது கிடையாது. ஸோ எனக்கு தெரியல இது எவ்வளோ, இது எப்படி இருக்கும்னு எனக்கு நோ ஐடியா. நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான். இன்ஃபேக்ட் நான் இப்போ இங்கே யூஸ் பண்ணுற முக்காசி ப்ராடக்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இந்த வீடியோவில் தான் ட்ரை பண்ண போகிறேன். இது ரொம்பவே நம்புகிறேன் எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ பார்ப்போம், ஒர்க் ஆச்சுன்னா வந்து சூப்பர். இந்த பிபி க்ரீம் வந்து எவ்வளோனா 150 rupees. இதில் வந்து 2 ஷேட் வருது. ஒன்று வந்து பர்ஃபெக்ட் க்ளோ, இது 01, 02 ஒன்று இருக்குது. எவ்வளோ வாசனை. ஓகே, ரன்னியாக இருக்குது பாருங்கள். நான் ஜஸ்ட் ப்ரெஸ் கூட பண்ணல, இப்படி வைக்கும் போதே வந்துடுது. ஓகே, ரொம்பவே பர்ஃப்யூம்டாக இருக்குது, பர்ஃப்யூம் போடுற மாதிரி இருக்குது ஸ்மெல்லு. சரி, ஓகே பார்ப்போம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கின்னில் இதை ஃபேஸில் டாட் பண்ணிடுறேன். ஸோ பிபி க்ரீமில் ரொம்ப கவரேஜ் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ப்ராடக்ட். ஸோ இப்படி டாட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க ப்ரஷில். ஏன்னா வந்து ஃபவுண்டேஷன் கிடையாது, இது பிபி க்ரீம் இருக்கும் போது கவரேஜ் கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கின்னில் டாட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணால் எல்லா ப்ராடக்ட்டும் ஸ்பாஞ்ச்லேயே அப்சார்ப் ஆகிடும், அப்புறம் ஃபேஸில் ஒன்றுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி டென்ஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இந்த பிபி க்ரீம் வந்து டிண்டடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்கின்னை ஈவன் பண்ணுது. பட் கவரேஜ் நீங்கள் இதில் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா ஸ்கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ வேணும்னா நம்ம பில்டப் பண்ணிக்கலாம். நான் இன்னும் ஒரு லேயர் போடலான் இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு கொஞ்சம் கவரேஜ் வேணும், அதனால தான். ஸோ இந்த கன்சீலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்க்ளேரோட கன்சீலர் ஃபுல் கவரேஜ் மேக்கப் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்கார்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மிஸ்க்ளேர் கன்சீலரில் வந்து நிறையா ஷேட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பிராண்ட்ஸில் இல்லாத ஒரு நல்ல ஒரு விஷயம் மிஸ்க்ளேர், அதாவது அஃபோர்டபுள் மேக்கப் அப்படின்ற ஒரு பிராண்டில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஷேட் செலெக்ஷன் நிறையா பண்ணிக்கலாம். பட் ஆன்லைனில் பண்ணுறது தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த கவரில் கொஞ்சம் இருக்குது, அதையே நம்ம யூஸ் பண்ணிப்போம். இதுக்கு இதை வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஸோ நான் ஃபிங்கரில் எடுத்துகிட்டு கண்ணு கீழே போட்டுக்கிறேன். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்ஸ் அதில் நான் கையிலேயே இப்படி போட்டுக்கலாம். எங்கே ஸ்கார்ஸ் எனக்கு தெரியுதோ அங்கேயும் நம்ம எப்படி ஃபிங்கர்லேயே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் ரொம்ப ப்ரஷஸும் யூஸ் பண்ணல. அதே ப்ரஷ் நான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணல பிபி க்ரீம் போடுறதுக்கு, அந்த ப்ரஷ் வச்சு நான் இப்போது இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் இந்த ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறேன்.
ப்ரஷில் கொஞ்சம் பிளெண்ட் ஆகல சரியா. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் கொஞ்சம். இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு எல்லா காஸ்மெட்டிக் ஸ்டோர்லேயும். ஸோ இதுக்கு நீங்கள் பியூட்டி பிளெண்டர் தான் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்ட் ஆகாதது, ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்லாம் இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் யூஸ் பண்ணும்போது வராது. ஆனால் டைரெக்டாக நான் அப்ளை பண்ணல, கையில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சைடு இருக்கிற ஸ்கார்ஸ்லேயும் நம்ம அப்ளை பண்ணிப்போம். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, கவரேஜ் கன்சிஸ்டன்சி வந்து திக்காக இருக்குது க்ரீம் ஃபவுண்டேஷன்றதுனால. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள், எடுத்த உடனே வந்து அப்படி நிறைய போட தேவை கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பவுடர். ஸோ பிபி க்ரீம் கன்சீலர்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து பவுடர். இது பார்த்திங்கன்னா மேப்ளினோட சூப்பர் ஃப்ரெஷ் காம்பேக்ட் பவுடர். இதில் வந்து உங்களுக்கு பஃப் அப்ளிகேட்டர் கொடுக்குறாங்க, இல்லைன்னா நீங்கள் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த பஃப்பே யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இருக்கிறத வச்சு பண்ணுறோம் இன்றைக்கி. ஸோ நமக்கு பிபி க்ரீம் வந்து ரொம்ப ஷைனி ஃபினிஷில் வருது இல்லையா. ஸோ ஆயிலி ஸ்கின் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பவுடர் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கவரேஜ் ரொம்ப கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து தாராளமாக நீங்கள் இதை ஸ்பாஞ்சிலே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் மீறி கவரேஜ் வேணும்னா 2வது லேயர் போட்டுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பவுடர் செட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கண்ணு கீழேயும் கன்சீலர் வந்து கலையாமல் இருக்கிறதுக்கு கண்ணு கீழே பவுடர் வச்சு செட் பண்ணிடணும். அப்புறம் என்ன பாக்கி இருக்கோ அதை கண்ணு மேலேயும் போட்டுருங்க. அண்ட் ஃபோர்ஹெட். நீங்கள் பண்ணுற மேக்கப்லாம் வந்து ரியல் டைமில் இந்த மாதிரி அஃபோர்டபுள் மேக்கப் யூஸ் பண்ணாலும் இல்லை எந்த மேக்கப் யூஸ் பண்ணாலும் கழுத்துக்கும் போடுங்க. நான் டுட்டோரியல்ன்றதுனால கழுத்தை எப்போவுமே அவாய்ட் பண்ணிடுவேன். பட் ரியல் டைமில் நான் பண்ணுறதா இருந்தால் கழுத்துக்கும் போடுவேன். ஓகே, இப்போ வந்து பேஸ் மேக்கப் நம்ம முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி உங்களுக்கு 2 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். நான் பேசிகிட்டே பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இதை ரியல் டைமில் பண்ணும்போது உங்களுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது பிபி க்ரீம், கன்சீலர் அண்ட் பவுடர் போடுறதுக்கு. இப்போ நம்ம ஐ மேக்கப்பில் வந்து என்ன மாதிரி பேசிக் பிகினர்ஸ்க்கு சிம்பிளாக என்ன மாதிரி லுக் பண்ணலாம், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது அஃபோர்டபுளாக அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்க்ளேரோட வாட்டர் ப்ரூஃப் ஐப்ரோ பென்சில் என்கிட்ட இருக்குங்க. இது என்ன ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா 02 டார்க் ப்ரௌன். ஸோ இந்த மாதிரி பென்சில் ஐப்ரோ ப்ராடக்ட் நீங்கள் பொதுவாகவே ஐப்ரோ ப்ராடக்ட் வாங்கும்போது பிளாக் வாங்காதீங்க. பிளாக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திக்காக அப்படியே தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் வாங்குங்க. இதில் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் வந்து ஸ்பூலி இருக்குது, அதாவது மஸ்காரா ப்ரஷ் மாதிரி இருக்குது நம்ம ஐப்ரோவை எப்படி கோம் பண்ணிக்கிறதுக்கு. இன்னொரு சைடு வந்து ப்ராடக்ட் இருக்குது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்ல. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ப்ரஷ் சைடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோம் பண்ணிக்க போகிறேன் ஐப்ரோஸை. நீங்கள் மேக்கப் பண்ணும்போது ஐஷேடோ கீஷேடோ போடலைன்னா கூட பரவாயில்ல, பட் ஐப்ரோஸை மட்டும் ஃபில் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம ஃபேஸை ஃப்ரேம் பண்ணுறதே வந்து ஐப்ரோ ப்ராடக்ட் தான். சில பேருக்கு தின்னாக இருக்கும், சில பேருக்கு திக்காக இருக்கும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, திக்காக இருந்தால் அட்லீஸ்ட் சும்மா லைட்டாக ஃபில் பண்ணுங்கள். தின்னாக இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணியே ஆகணும். நீங்கள் மை வைக்கலைன்னா கூட ஐப்ரோ மட்டுமே இருந்துச்சுன்னா ஃபேஸ் வந்து நல்லா ஒரு கம்ப்ளீட்டடாக தெரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஐப்ரோ ப்ராடக்ட் எடுத்துகிட்டு ஸோ ப்ரௌன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நேச்சுரலாகவும் இருக்கும். ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது கையை இங்கே வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ப்ராடக்ட் இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் வரும். இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் வராது. ஸோ லைட்டாக லேயராக தான் வரும். ஸோ வந்து நான் ஜஸ்ட் ஃபில்லின் பண்ணிக்கிறேன். எங்கே கேப்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் நேச்சுரலாக இருக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ப்ராடக்ட்க்கு பின்னாடியே ப்ரஷ் வைக்கிறது வந்து அந்த பெரிய பெரிய பிராண்டில் கூட இந்த மாதிரி தரமாட்டுறாங்க ப்ரஷ்ஷை வைக்கிறது. பட் மிஸ்க்ளேரில் தராங்க. ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது அஃபோர்டபுள் மேக்கப்பில் இந்த மாதிரி அழகாக யோசிச்சு பண்ணுறது. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணிட்டோம். க்ரூம்டின்னா அழகாக வந்திருக்கு ஐப்ரோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் காட்ட போகிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த ஐஷேடோ பேலட், இது வந்து ஸ்விஸ் பியூட்டி அப்படின்ற ஒரு பிராண்டில் இருந்து நான் வாங்கினேன். இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. பட் நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 02. இதில் என்ன போட்டிருக்குன்னா வந்து ஸ்விஸ் பியூட்டி அல்டிமேட் ஐஷேடோ பேலட். இதோட பெஸ்ட் பார்ட் ஒரு ப்ரைஸ் தான்.
எவ்வளோ இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நார்மலாக ஒரு பிராண்டில் போனால் இது ஒரு 600 500 மினிமம் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஃபார் 200 டைம்ஸ் ஆஃபர்ஸ் இருக்குது. ஆஃபர்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 150க்கு 130 கூட இது கிடைக்குது. அது சொன்னால் பிகினர்ஸ் வந்து ட்ரை பண்ண முடியாதுன்னு தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு இதை விட வேறு என்ன வேணும்? போதும் எனக்கு ஸோ நம்ம நிறைய ஆஃப் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது கூட ஒரே ஒரு ப்ரஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ளாட் ப்ரஷ் தான், பிளெண்டிங் ப்ரஷ்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இது அஃபோர்டபுள் மேக்கப் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ப்ரஷஸ் நான் இதில் யூஸ் பண்ணல, விரும்பலை. இது ஃப்ளாட் ப்ரஷ் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஹெல்த் அண்ட் க்ளோ அந்த மாதிரி கிடைக்கும். இது க்ரைலேருந்து, நீங்கள் க்ரைலேருந்து தான் வாங்கணும்னு இல்லை, ஹெல்த் அண்ட் க்ளோலையும் கிடைக்கும். ஃப்ளஃபியாக இருக்குது. ஸோ நம்ம க்ரீஸில் யூஸ் பண்ணிவிட்டு கார்னர்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஷைனியாக இருக்கிற ஷேடை வந்து நம்ம லிட்டில் ஃபிங்கரால் மட்டுமே போட போகிறோம். பேலட்டில் பார்த்தீங்கன்னா 3 டோட்டலாக 9 ஷேட்ஸ் இருக்கு இல்லையா? 3 மேட் ஷேட், 3 வந்து நல்ல மெட்டாலிக் ஷேட், 3 வந்து சாட்டின் ஷேட். ஸோ சூப்பர் காம்பினேஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கலர் மாதிரி பிங்க், மோவ் பிங்க், அதை வந்து இந்த ப்ரஷில் எடுத்துட்டு க்ரீஸில் போட போகிறோம். எவ்வளோ பிக்மெண்டடாக இருக்குன்னு. ஓ மை காட் கைஸ், நமக்கு ஒரு சூப்பர் பேலட் மாட்டிக்கிச்சு அஃபோர்டபுள் ரேஞ்சில். வாவ். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்லைடிங் மோஷனில் தான் அப்ளை பண்ணுறேன். க்ரீஸில் யூஸ் பண்ணுற ப்ரஷ் கிடையாது தான் இது. பட் நம்ம கொஞ்சம் கலர் வைக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இப்படி அப்ளை பண்ணி நம்ம ஃபிங்கர் இருக்குல்ல, இந்த ரிங் ஃபிங்கர், அதை வச்சு லைட்டாக அப்படி பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது யூஸ் பண்ணலாமா? ரிங் ஃபிங்கர் அகெயின் ரிங் ஃபிங்கரில் எடுத்துட்டு இந்த ஷேடை நம்ம வந்து சென்டரில் அப்ளை போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் இந்த மாதிரி ரியாக்ஷன் நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து உங்களோட நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு நம்ம இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் அந்த டெஃபினிஷன் கார்னரில் கொடுக்கறதுக்கு இந்த டார்க் கலர் இருக்குல்ல, அந்த ஃப்ளாட் ப்ரஷ் ஃபஸ்ட்டு போட்டோமே அதே ப்ரஷ்ஷை தான் எடுத்து எக்ஸஸ் எடுங்க. ஃபால் அவுட்ஸும் இல்லை கைஸ், ஃபால் அவுட்ஸும் இல்லை ரொம்ப. இதை வந்து நம்ம இப்படி கார்னரில் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான். சீரியஸாக ப்ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சூப்பர் ப்ராடக்ட் காட்ட போகிறேன். இதுவும் நான் ட்ரை பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினேன் இந்த டுட்டோரியலுக்காக, உங்களுக்குலாம் காட்டுறதுக்காக. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது கைஸ். பேக்கேஜிங், இந்த பேக்கேஜிங் நீங்கள் பார்த்தே ஆகணும். ப்ளூ ஹெவனோடது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐலைனர். இது வந்து இப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ராடக்ட்லாம் வராது. இப்படி ஓப்பன் பண்ணோம். ஸோ இது வந்து லிக்விட் லைனர் தான் ஃபஸ்ட்டு. ஓகே, லிக்விட் லைனர் தான். ஓகே, ஸோ இதுவும் நான் கண்ணில் ட்ரை பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா வந்து நீங்கள் டேபிளில் இந்த மாதிரி வைக்க முடியாது, ஏன்னா பேஸ் வந்து பென் மாதிரி இருக்கிறதுனால. ஸோ அதை மட்டும் சாய்ச்சி ஓரமாக சாய்ச்சி வைங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மஸ்காராக்கு போயிடலாம். இங்கே இருக்குது மஸ்காரா. இதுவும் அதே மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். ஓ, வாண்ட் பாருங்கள், நல்லா கர்வியாக இருக்குது. ஸோ பார்ப்போம். அப்ளை பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்ப வால்யூமோ இல்லை கர்ல் ஆன மாதிரிலாம் தெரியல, ரொம்பவே நேச்சுரலாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஜல் வைப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் நைக்காவோட காஜல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ராக் த லைன் காஜல். இதுவும் ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஸோ இதை நான் வந்து கண்ணு கீழே, இது கண்ணு உள்ளே போட்டுக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மேக்கப் முடிக்க போகிறோம். இந்த மாதிரி பேஸ் சம்டைம்ஸ் நமக்கு பிளாங்காக இருக்கும் இல்லையா, எந்த கலருமே இல்லாமல் இருக்கும்போது கொஞ்சம் ஆடாக தெரியும். ஸோ அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கலர் கொடுத்தோன்னா ஃபேஸில் வந்து ஒரு கொஞ்சம் பிரைட்டாகவும் பிரிஸ்காகவும் தெரியும். ஸோ அதுக்காக நான் ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன்.
இதுக்கு கான்டோர் ப்ளஷ் ஹைலைட்னு நீங்கள் 3 விதமான ஒரு இதுவும் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது பிகினருக்கு. நீங்கள் ப்ளஷ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து வெட் அண்ட் வைல்டோட ப்ளஷ். இதை வந்து நம்ம இந்த ஸ்பாஞ்ச் வச்சே போட்டுக்கலாம். கொஞ்சம் கலர், ஸோ ஃபேஸ் ரொம்ப அப்படியே பிளாங்காக இல்லாமல் இருக்கும். பார்த்தீங்களா, இதுக்கும் உள்ள வித்தியாசம். கொஞ்சம் கலர் இருந்தால் அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். லைட்டாக தான் போடுறேன். ஓகே, லாஸ்ட் லிப்ஸுக்கு எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்மேயோட என்ரிச் லிப் கிரேயான். ரொம்பவே விலை கம்மி தான், அதே குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதோட விலை வந்து கிட்டத்தட்ட 130 to 40 rupees. இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா L18ஓட கலர் பாப் லிப்ஸ்டிக். இது வந்து கோரல் ஷைன். இது போடலாமா, இது போடலாமா? இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூட் கலர், கொஞ்சம் ப்ரௌனிஷ் நியூட். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்ச் ஷைனாக இருக்கும். ரொம்ப ஆரஞ்ச் கிடையாது, பீச்சி ஆரஞ்ச் கலரில். இது போடலாம். ஆனால் சரி, ஒரு லிப்ஸ்டிக் கூட நிறுத்துறதா, 2யும் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு அதுக்கு மேலே அதை போடுவோம். கொஞ்சம் அது ஷைனியாக இருக்கும், ஸோ க்ளாஸியாக தெரியும். உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் அழகாக நீங்கள் இதோட ஷார்ப்னர் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அது சூப்பர் இல்லை. 135 rupees ஷார்ப்னர் அண்ட் லிப்ஸ்டிக் தராங்கன்னா கிரேட். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது கொஞ்சம் ஐ மேக்கப்புக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த ஷேடு யூஸ் பண்ணி மேலே போட்டுக்கோ. சிம்பிள், அஃபோர்டபுள், பேசிக் மேக்கப் ஃபார் பிகினர்ஸ் இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த லுக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஐஷேடோலேருந்து லிப்ஸ்டிக் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நான் இங்கே காமிச்சிருக்கேன். எல்லாமே 500 rupeesக்குள்ளே தான். இல்லை என்னோடய டாப் 3 ஃபேவரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐஷேடோ பேலட். 200 ரூபாய்க்கு வந்து ரொம்பவே ப்ராடக்ட். ஐஷேடோஸ் எவ்வளோ அழகாக வைப்ரண்ட்டாக தெரியுது. ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நீங்கள். அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐலைனர். அழகாக இருக்குது ப்ராடக்ட் டிசைனும், அதே சமயம் ப்ராடக்ட்டும் நல்லாயிருக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த 2 ப்ராடக்ட் மஸ்காரா ஐலைனருக்கு ரிவ்யூ தனியாக டெடிக்கேட்டடாக ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் இதோட 2 தெரியணும்னா நீங்கள் எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ தனியாக பண்ணுறேன். 3rd ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோ ப்ராடக்ட். ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருக்குது. இந்த 3 ப்ராடக்ட் என்னோடய ஃபேவரெட். லீஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிபி க்ரீம். ஓவராலாக பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட்ஸில் எனக்கு இது வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகலை. அவ்வளோதான். கன்சீலர் கூட வந்து நல்லா தான் செட் ஆகுது. நான் கூட அப்படியே க்ரே ஆகிடுமோன்னு பயந்தேன். டெஃபினட்டாக இது ஃபுல் கவரேஜ் இல்லை. மேபி நீங்கள் நிறைய ப்ராடக்ட் பில்ட் பண்ணால் ஃபுல் கவரேஜாக தெரியும். பட் ஸ்டில் நீங்கள் என்னோட டார்க் சர்க்கிள்ஸ்லாம் லைட்டாக இங்கே பார்க்கலாம். பட் பிகினருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, நல்லா ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஒன்றும் ப்ரஷ் இல்லைன்னா கூட அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பாஞ்சால் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் இருந்தால் ஃபஸ்ட்டு பிபி க்ரீம் இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்பாஞ்சால் எக்ஸஸ் எடுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். பிகினர் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. என் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு. ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் எழுதி வச்சுட்டு தான் வரேன். எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். பாய்.